பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் முதலமைச்சரான சந்தோஷம். 1017 படிக்கட்டுகளில் கால் மண்டியிட்டு ஏறிய தவேக மகளிர் அணி நிர்வாகி. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் அணி நிர்வாகியான மோகன சுந்தரி செய்த செயல் அரசியல் வட்டாரங்களிலும் பக்தர்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றதற்கான மகிழ்ச்சியையும் தனது வேண்டுதல் நிறைவேறியதற்கான நன்றியையும் வெளிப்படுத்தும் வகையில் குளித்தலை அருகே உள்ள அய்யர்மலையில் 1017 படிக்கட்டுகளை கால் மண்டியிட்டு ஏறி அவர் நேர்த்திக்கடன் செலுத்தினார். இந்த நிகழ்வு அப்பகுதியில் இருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. பலரும் மோகன சுந்தரியின் உறுதியையும் கட்சியின் மீதான பற்றையும் பாராட்டினர். அய்யர்மலையில் நடைபெற்ற இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விஜய் முதலமைச்சரான மகிழ்ச்சியில் பெண் நிர்வாகியின் அதிரடி வேண்டுதல் நிறைவேற்றம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மோகனசுந்தரி, கரூர் கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய மகளிர் அணியில நான் இருக்கேன். நான் விஜய் சார் இந்த எலெக்ஷன்ல சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா அருள்மிகு திரு ரத்னகிரீஸ்வரர் கோயில்ல ஒவ்வொரு படியிலையும் மண்டியிட்டு இறைவனுக்கு நான் நேர்த்திக்கடன் செலுத்தி பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். அதுக்காக இந்த நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ண எங்க அம்மாவுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றேன். அடுத்தது கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பர்சனலா சப்போர்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு என் கூட இருந்து என்னை இந்த இவ்வளவு தூரத்துக்கு கூட்டிட்டு வந்த ஒன்றிய செயலாளர் எங்க அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்பவும் என் கூட எல்லாரும் இருக்கணும். விஜய் அவர்கள் இப்ப தமிழ்நாடு சிஎம்மா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்தியா லெவல்ல அவருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவர் வந்தாதான் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கும். என் குடும்பம் மட்டும் இல்லாம எல்லாருமே இருக்கிறதுக்கு இடம், உடை, உணவு அப்படின்னு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்குங்கிற நல்ல எண்ணத்திலையும் அவரோட வாழ்க்கையை விட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. அவருக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காருங்கிறதுக்காக அவருக்காக நாங்க சப்போர்ட் பண்ணணும், அவருக்காக நம்ம வேண்டிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலயும் நான் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல சிவன் பக்தர்கள் எல்லாரும் எனக்கு ஆசீர்வதிக்கணும். எல்லா தொண்டர்களும் என் கூட இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிச்சு நான் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற போறேன். நன்றி.